அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே பகிரங்க மோதல் வெடித்துள்ளது. ட்ரம்ப் நன்றி மறந்தவர் என்றும், நான் இல்லை என்றால் ட்ரம்பால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என நேரடியாகவே பேசியுள்ளார் எலான் மஸ்க். ட்ரம்ப் தேர்தல் வெற்றிக்காக பெரும் பணம் செலவு செய்தவர் எலான். நெருக்கமான நண்பர்களாக இருந்த எலான் மஸ்கும் ட்ரம்பும் தற்போது எலியும் பூனையாக மாறியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ட்ரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே வார்த்தை யுத்தம் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்த வரி மற்றும் செலவின மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்துள்ளார். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கொண்டு வந்த மசோதாவில் மின்சார வாகனங்கள் கட்டாயம் இல்லை என்ற அம்சம் இடம்பெற்றுள்ளது. இந்த மசோதா நிறைவேறிய சிறிது நேரத்தில் எலான் மஸ்கின் டெஸ்லா பங்குகள் 8% வீழ்ச்சியடைந்தன. மின்சார வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வரி சலுகையை ட்ரம்பின் புதிய பிக் பியூட்டிக் மசோதா ரத்து செய்திருக்கிறது. எலான் மஸ்கின் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களையும் நிதி உதவியையும் வழங்கி வருகிறது. இதை குறைத்தாலே பாதி செலவு குறைந்துவிடும் என்று ட்ரம்ப் கூற, பதிலுக்கு மஸ்க், நிதியை நிறுத்தினால் விண்வெளியில் உள்ள உங்கள் வீரர்களை நீங்களே பூமிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள், நான் டிராகன் விண்கலத்தை செயல்படுத்துவதாக இல்லை என்று கூறிவிட்டார். இதனால் நாசாவும் அமெரிக்க விண்வெளித்துறையும் சிக்கலில் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து புதிய மசோதாவே அருவருப்பானது என்று மஸ்க் சாடினார். இதற்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப், எலான் மற்றும் நான் நல்ல நண்பர்களாக இருந்தோம், இனிமேல் இருப்போமா என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மசோதாவை ரத்து செய்யுங்கள் என்று மஸ்க் கூறியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்ப் மேலும் கூறுகையில், எலான் மீது நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் என்றார். எலான் மஸ்கை ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் இதற்கு பதிலடியை எலான் மஸ்க் கொடுத்திருக்கிறார். எலான் மஸ்க் கூறுகையில், டொனால்ட் ட்ரம்ப் நன்றி மறந்தவர் என்று சாடினார். ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற பில்லியன் கணக்கான டாலர்களை செலவு செய்ததாகவும் மஸ்க் கூறினார். நான் இல்லை என்றால் ட்ரம்பால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா என்று காட்டமாகவும் கேட்டுள்ளார்.